வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய். டிவிக்கு சொன்ன அந்த அதிர்ச்சியான செய்திகள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். 2500 ரூபாய் இந்த மே 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்களா, இல்லை 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்களா? ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த காணொளியானது தமிழக அரசு தலைவராக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் மகளிருக்கான மாதாந்திர உதவித்தொகை 2500 உயர்த்தி வழங்கப் போவதாக நிலவும் தகவல்கள் குறித்து ஒரு முழுமையான ஆதாரத்துடன் விளக்குகிறது. இதனுடன் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் புதிய திட்டம், அதற்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் பற்றியும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வரும்பொழுது ஒரே குடும்ப அட்டையில் இருப்பவர்கள் எவ்வாறு பயன்பெற முடியும் என்பது போன்ற தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் இதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. முந்தைய ஆட்சியில் வழங்கப்பட்ட தொகையை விட இது கூடுதலாக இருப்பதால் இதனால் அரசுக்கு ஏற்படும் நிதிச்சுமை மற்றும் பொதுமக்கள் எதிர்பார்ப்பு குறித்து இந்த தொகுப்பு அலசுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் முன்பே மக்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள உதவும் நோக்கில் இந்த தகவல்கள் உங்களுக்காக பகிரப்பட்டுள்ளது. மேலும் பயனாளிகள் தங்கள் வங்கி கணக்கு மற்றும் ஆதார் இணைப்பை சரியாக வைத்திருப்பதன் அவசியம் இதை வலியுறுத்துகிறது. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் புதிய சமூக நலத்திட்டங்கள் மாதம் 2000 மற்றும் 3000 உதவித்தொகை வழிகாட்டிகளாக கொடுத்துருக்காரு. குடும்ப தலைவிகளுக்கு 2000 மற்றும் முதியோர்களுக்கு 3000 வழங்கும் புதிய திட்டங்கள். முழுமையான தகவல்: குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500. 60 வயதுக்குட்பட்ட தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் 2500 வழங்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ வயது வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு 2500 திட்டம், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3000 ஓய்வூதிய திட்டம். அடையாள சான்றுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி வங்கி பரிமாற்றம், இடைத்தரகர்கள் இன்றி ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு நேரடியாக அனுப்பப்படும். தகுதி வரம்புகள்: ரேஷன் கார்டு வகைகள் NPHH, PHH, AAY. இந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பயன்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. தேவையான ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அடையாள சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை கட்டாயம். வங்கி சேமிப்பு புத்தக நகல், ஆதார் மற்றும் மொபைல் எண் இணைக்கப்பட்டிருத்தல் அவசியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். திட்டம் அமலுக்கு வரும்பொழுது தாமதமின்றி பணத்தை பெற அனைத்து ஆவணங்களையும் இப்பொழுதிருந்தே தயார் நிலையில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதியோர்களுக்கு உண்டான 3000 ஓய்வூதியம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 3000 வரை ஓய்வூதியம் வழங்க திட்டம். அரசு ஊழியர்களுக்கு விலக்கு. மத்திய மாநில அரசு பணிகள் இருப்பவர்களுக்கு தகுதி கிடையாது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு திட்டம். ஒரு ரேஷன் கார்டில் ஒருவர் மட்டுமே பயன்பெற முடியும். எடுத்துக்காட்டு: மருமகன் 2500 வாங்கினால் மாமியாருக்கு ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல். இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ இதனால் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் பென்ஷன் பெற்று வந்தவர்கள் இதில் பயன்பெறலாம். 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 3000 உதவித்தொகையாக உயர்வு. மருத்துவ தேவைகளுக்கு உதவி. உணவு மற்றும் மருத்துவ செலவுகளை தாங்களே கவனித்துக் கொள்ள இது பேருதவியாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தனி குடும்ப அட்டைகள் வைத்திருப்பது அவசியம். முதியவர்கள் தனி குடும்ப அட்டை வைத்திருந்தால் அவர்கள் எவ்வித சிக்கலும் இன்றி இதில் பயன்பெற முடியும். அதனால் தனி குடும்ப அட்டை வச்சிருக்கிறது அவசியம். ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.